நிச்சயமாக நான் ஒரு பெரிய அரசியல்வாதியோ அரசியல் கட்சி நடத்த வேண்டுமோ அல்லது நானே ஆள வேண்டுமோ என்று இங்கே வரவில்லை. புரிந்து கொள்ளுங்கள், தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். நமது ஊர் இருக்கக்கூடிய சுகாதாரம் மாற வேண்டும் என்ற ஒரே நோக்கம். அதற்காகத்தான் எங்களுடைய அமைப்புக்கு கூட சுமுக சுகாதார முன்னேற்ற கழகம் என்று 3 ஆண்டுக்கு முன்பாக பேர் வைத்து நாங்கள் சுகாதாரத்தை மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வெறி, அதனுடைய வெற்றி தான் இப்பொழுது நான் அதிராம்பட்டினத்துடைய தலைவராக ஆகியிருக்கிறேன் என்பதை சொல்லிக்கொள்ள பிரியப்பட்டிருக்கு. இந்த எல்லா புகழுக்கும் உரியவன் இறைவன். என்னை நீங்கள் எல்லாம் பெரிய தலைவர் என்று கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் எதிர்பார்க்கவில்லை. உங்களிடத்திலே எதிர்பார்ப்பதெல்லாம் சுகாதாரம் சுகாதாரம் சுகாதாரம். அது உங்களுடைய மருத்துவ செலவை குறைக்கும். அது அந்த செலவு உங்கள் குடும்ப செலவுக்கு உதவும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு என்னுடன் ஒத்துழைப்பு தாருங்கள். நான் யாரை பிடிக்க வேண்டுமோ, எவரை பிடிக்க முடியுமோ, அவ்வளவு நிதிகளையும் எப்படி திரட்டி வர முடியுமோ அதற்கான முயற்சிகளை எல்லாம் நான் எடுத்து, நான் எந்த கட்சியாக இருந்தாலும் என்னென்ன நிதிகள் கொண்டு வர முடியுமோ அவ்வளவு நிதிகளையும் கொண்டு வந்து இந்த ஊருடைய நலனுக்கு சேர்ப்பது எனது கடமை. நிச்சயமாக செய்வேன். நீங்கள் கட்சி பாராது என்னை எப்பொழுதும் ஆதரிங்கள் என்று மீண்டும் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். நான் எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை. நான் அதனால் உங்களுக்கு பணி செய்வதற்கு நான் காத்திருக்கின்றேன். நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை, என்னுடன் ஒத்துழைப்பு தாருங்கள். நீங்கள் என்னை பார்க்காதீர்கள், என்னுடைய சேவையை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சுகாதாரம், அதிராம்பட்டினத்திற்கு தேவை சுகாதாரம். நம்மளுடைய சுகாதாரத்தினால் ஏற்படக்கூடிய செலவுகளை குறைத்தோமானால் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படும், உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் பெறும். நிச்சயமாக அந்த வாக்குறுதியை மட்டும் உங்களுக்கு என்னால் தர முடியும். நான் வந்திருக்கிறது ஒரு ஆர்வத்திலே வந்திருக்கிறேன். இறைவனால் என்னை வளர்க்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து உங்கள் முன் நிறுத்தப்பட்டிருக்கின்றான். ஏன் அதிராம்பட்டினத்தில் எவ்வளவோ பேர் இருக்கின்றார்கள், என்னை விட வயதிலே மூத்தவர்கள் இருக்கின்றார்கள், பணபலம் படைத்தவர்கள் இருக்கின்றார்கள், பதவி பலம் படைத்திருக்கின்றார்கள். இந்த ஒரு சிறு வயதிலே என்னை ஏன் உங்கள் முன்னால் தோன்ற வைத்திருக்கின்றான் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். என்னுடைய ஆர்வம், என்னுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. நான் காலையிலே 6 மணிக்கெல்லாம் இந்த பஞ்சாயத்து போட்டு துப்புரவு தொழிலாளர்களை பல இடங்களுக்கு கூட்டிச் செல்வதற்காக இங்கே வந்திருக்கின்றேன். ஆனால் அதே இடத்திலே நான் தலைவராக ஆகுவேன் என்று ஒருபோதும் ஒரு நாளும் கூட நான் நினைத்ததில்லை. இது இறைவனுடைய ஏற்பாடு, இதை யாரும் மறுக்க முடியாது. இது இறைவனால் தந்தது. யாரும் தோற்றவர்களுக்காக நான் அவர்களை குறைவாக பேசவில்லை. ஏதோ இறைவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். நமது சமுதாயத்திற்கு ஒருவர் தேவை, ஆர்வம் உள்ளவர் தேவை என்பதற்காக தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அந்த ஆர்வத்துடன் உங்கள் முன்னால் தோன்றுகிறேன். நிச்சயமாக நான் உங்களாக இருப்பேன். உங்களுடைய சுகாதாரத்தில் முக்கியத்துவம் கொடுப்பேன். வேறு எந்த விஷயங்களையும் நான் உங்களுக்கு பெரிதாக சொல்ல தேவையில்லை. ஏனென்று கேட்டால் அதெல்லாம் தானாகவே நடக்கும். எந்தெந்த நலத்திட்டங்களோ எந்தெந்த இலவசங்களோ அதெல்லாம் தானாக நடக்கும். அதையெல்லாம் சொல்வதற்கு நான் உங்களிடத்திலே கேட்பது, நீங்கள் எனக்கு உறுதுணை. நான் உங்களாக இருப்பேன். நிச்சயமாக நான் அதிகம் பேசியிருந்தாலும் கூட யாரும் இதை பெரிதாக பொருட்படுத்தாதீர்கள். என்னுடைய ஆதங்கத்தை தான் பேசியிருக்கின்றேன். என்னுடைய ஆதங்கத்தை நான் பேசியிருக்கின்றேன். உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து இவ்வளவு நேரம் பேசினேன். எனக்காக ஒத்துழைப்பு தந்து என்னை வெற்றி பெற செய்த எனது மஹல்லா வாசிகளுக்கும் மற்றும் மற்ற 21 வார்டிலே இருக்கக்கூடிய அதிரை வாசிகளுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை சொல்லி, எனக்காக பாடுபட்ட வெளிநாடு துபாய், அமெரிக்காவிலே ஒரு தனிநபர் அதிகம் அக்கறை கொண்டு செய்தார். அவரை என்னால் மறக்க முடியாது. அவர் மனைவியும் இங்கே சொல்லி வீடு வீடாக சென்று கேட்டார்கள். அவர்களையும் மறக்க முடியாது. நான் ஒருவரை மட்டும் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். எனக்கு வழிகாட்டியாக இருந்த முன்னாள் பேரூராட்சி தலைவர் MMS அப்துல் வஹாப் அவர்களை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஏனென்று கேட்டால் என்னை அவர்கள் அடையாளம் காட்டினார்கள். எனக்கு பின்பு ஒருவர் வர வேண்டுமானால் நிச்சயமாக உன்னுடைய சேவையை வைத்து நீயாக வருவாய் என்று என்னிடத்திலே எனக்கு சொன்னார்கள். இது நான் அவர்களை என்றென்றும் மறக்க மாட்டேன். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை நான் ஒருபோதும் மறுக்கவும் மாட்டேன். நிச்சயமாக MMS அப்துல் வஹாப் அவர்கள் என்றென்றும் என் நினைவிலே இருப்பார்கள் என்பதை உங்களுக்கு எல்லாம் சொல்லி அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் இந்த செய்தியை சொல்லுகிறேன். என்றென்றும் அப்துல் வஹாப் அவர்கள் முன்னாள் தலைவராக இருந்தவர்கள் என் மனதிலே எப்பொழுதும் இடம் பிடிப்பார்கள். என் மீது எந்த வருத்தமும் படாதீர்கள். நான் ஊர் ஆர்வத்திலே வந்திருக்கின்றேன், பணி செய்வதற்காக வந்திருக்கின்றேன். யாரையும் தோற்கடிக்க வேண்டும், நான் தான் ஜெயிக்க வேண்டும் என்று ஆணவத்திலோ ஆதிக்கத்திலோ நான் வரவில்லை. நான் மக்களோடு மக்களாக இருந்ததனால் மக்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள். எனக்கு ஒரு 5 ஆண்டு காலம் நல்ல முறையில் எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள். நிச்சயமாக உங்களாக இருந்து என்னால் முடிந்தது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஒத்துழைப்பு தருவேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதிரை எக்ஸ்பிரஸ் சார்பாக சகோதரர் அஸ்லம் அவர்களின் பணி சிறக்க இந்த பொன்னாடை போர்த்தப்படுகிறது.
அதிரை டாட் சார்பாக அந்த பொன்னாடை வியாபாரி சங்கத்தின் சார்பாக தலைவர் அவர்களுக்கு இந்த பொன்னாடை கொடுத்தப்படுகிறது. 7வது திமுக சார்பாக இந்த பொன்னாடை போத்துகிறோம். சுமுகவின் சார்பாக இந்த பொன்னாடை போத்தப்படுகிறது.